நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. பிள்ளையை இழந்த சோகத்தில் தாய் கதறும் காட்சி காண்போரை கண் கலங்க சென்றிருக்கு. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பக்கத்துல இருக்கிற முத்துகிருஷ்ணாபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் சாமுவேல். இவர் உயிரிழந்து 1 வருடம் ஆகியிருக்கிற நிலையில இவருடைய மகன் கிஷோர், இவருக்கு 9 வயசாகுது. இவர் பாலூர்ல ஒரு தனியார் பள்ளியில 4ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. விடுமுறை அப்படின்றதால தன்னுடைய நண்பர்களோட கிஷோர் விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அப்ப திடீர்னு காணாம போயிருக்காங்க அப்படின்னு கூறப்படுது. இந்த நிலையில மகன் காணும் அப்படின்னு அதிர்ச்சி அடைஞ்ச அவங்களுடைய தாய் உடனே இத பத்தி காவல்துறை கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. புகாரின் பேர்ல பண்ருட்டி போலீசும் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செஞ்சு விசாரணைய மேற்கொண்டிருக்காங்க. மோப்ப நாய் உதவியோட காவல்துறை தேடிக்கிட்டு வந்த நிலையில எழுமேடு ஏரியில தண்ணீல முழுகின நிலைமையில அந்த 9 வயசு சிறுவன் சடலமா மீட்கப்பட்ட சம்பவம் பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. உடற்கூறு ஆய்வுக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சு இது கொலையா இல்ல வேற ஏதானும் காரணங்கள் உண்டா அப்படின்னு சொல்லி பண்ருட்டி போலீசார் தீவிர விசாரணை செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு கூறப்படுது. பிள்ளையை இழந்த சோகத்துல தாய் ஒரு பக்கம் கதறி அழுவ அந்த ஊரே சோகத்துல ஆழ்ந்த சம்பவம் பலரையும் கண் கலங்க செஞ்சிருக்கு.